உதகை அருகே அப்புக்கோடு கிராமத்தில் நடைபெற்ற அறுவடை திருவிழாவில் 33 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் ஒன்று கூடி கலாச்சார உடையணிந்து ஆடிய பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இது பற்றி இந்த தொகுப்பில். படுகர் இன மக்கள் தங்கள் அறுவடை சிறப்பாக நடைபெறுவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லும் திருவிழாதான் இது. நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட பல்வேறு மலை காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த விவசாயிகள் ஆண்டிற்கு இருமுறை மலை காய்கறிகளை பயிரிட்டு அறுவடை செய்யும் போதும் விதைப்பு தொடங்கும் போதும் தங்களது ஊர் கோவிலில் திருவிழாவாக கொண்டாடுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான விதைப்பு திருவிழா மேற்கு நாடு சீமை சார்பாக உதகை அருகே உள்ள அப்புக்கோடு கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் அனைத்து விவசாயிகளுக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கவும் பருவமழை நன்கு பெய்ய வேண்டும் எனவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பூஜையானது ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக மழை பெய்து மிக சிறந்த விளைச்சல் தர நாங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு எங்களது திருக்கோயிலை சுற்றிலும் நடனமாடி ஒவ்வொரு வருடமும் நாங்களுக்கு மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். மேற்கு நாடு சீமையில் பயிரிட்ட மலை காய்கறிகள் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளதால் தங்கள் நிலங்களில் விளைந்துள்ள உருளைக்கிழங்கை படுகர் இன மக்கள் அப்புக்கோடு கிராமத்தில் உள்ள ஈதேஸ்வரன் கோவிலுக்கு எடுத்து வந்து தீயில் வேக வைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டனர். இதில் 33 கிராமங்களை சேர்ந்த படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடையான வெள்ளை நிற உடைகளை அணிந்து வந்து விழாவில் கலந்து கொண்டனர். நாங்கள் விதைப்பு திருநாள் அன்று விதைகளை கொண்டு வந்து பூஜை செய்து விதைத்து பண்ணுவோம். மறுபடியும் அறுவடை செய்து நேரத்தில் அறுவடை விதைகளை கொண்டு வந்து அறுவடை செய்த பொருட்களை கொண்டு வந்து சாமிக்கு படைச்சி நாங்கள் பூஜையில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் அறுவடையில் செஞ்சு நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த திருவிழா நிறைவடைந்த பின்புதான் இவர்கள் அறுவடை பணியினை துவங்குவார்கள். அறுவடை திருவிழாவை முன்னிட்டு படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தங்களின் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி நடனமாடி பின்னரே இவர்களின் நிலத்தில் அறுவடையை துவங்குகின்றனர். உதகையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.